வணக்கம் மக்களே, இது நம்ம ரேண்டம் பர்ஸ். இன்னைக்கு நம்ம கோசோ மான்ஹாவோட ஃபர்ஸ்ட் சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு பாருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த ஒரு மான்ஹா நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு ஃபார்வர்டான ஒரு லீனியரான ஸ்டோரியை ஃபாலோ பண்ணாது மக்களே. அதுக்கு பதிலா த டெய்லி அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் அ ஸ்ட்ராங்கஸ்ட் மார்ஷியல் ஆர்டிஸ்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு டிஸ்கிரிப்ஷனுக்கு ஃபிட் ஆகிறது தான் இந்த மான்ஹா. ஸோ ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குது, இந்த மான்ஹாவை கண்டினியூ பண்ண வேணாம் அப்படின்னா ஒரு 4-5 வீடியோஸ்க்கு அப்புறம் சொல்லிருங்க, நான் அது வரைக்கும் போடுறேன். ஒருவேளை அதுக்கப்புறமும் பிடிக்கல அப்படின்னா இந்த மான்ஹாவை நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க இந்த ஒரு கதையை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இந்த கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இனிஷியல் செட்டப்பை காட்டணும்ல. ஆரம்பத்துல ஒரு முன்னொரு காலத்துல சுப்ரீம் ஓவர்லார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு முரீம்லயே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு ஆள் இருந்தாரு. அவர் தான் டோகோரியோங். இவரை ஹெவன்லி டெஸ்ட்ராயர்னு சொல்லுவாங்க. இவரோட கிளான் தான் த ஹெவன்லி டிஸ்ட்ரக்ஷன் கிளான். இவரும் இவரோட கிளானோட மெம்பர்ஸும் சேர்ந்து இந்த மொத்த உரிமையுமே ஆட்டி படைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு சில காரணங்களால இந்த ஹெவன்லி டெஸ்ட்ராயர் திடீர்னு காலத்துல இருந்து அப்படியே மறைஞ்சு போயிட்டாரு. கிளான்ல இருந்து மறைஞ்சு போயிட்டாரு. இவர் எங்க போனாருன்னு யாருக்குமே தெரியல. அவரோட லீடர் இல்லாம போனதுனால அவங்க கிளானே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்படிதான் இந்த கதை போயிருக்கும். ஆனா இது எல்லாமே போய் அவனுங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னு ஒரு வயசானவர் சொல்லுவாரு. ஹியோல்பி, குவியோங், மார்க் சேப்பியோங், குவான்சா இவனுங்க 4 பேரும் இவருக்காக உயிரே கொடுக்கறேன்னு சொல்லி கடைசியில இவரோட உயிரை எடுக்கணும்னு சொல்லி பிளான் போட்டுட்டானுங்க. ஆனா அவனுங்க கனவுல கூட யோசிச்சு பார்க்காத ஒண்ணு, நான் இந்த ஹெவன்லி டெஸ்ட்ராயர் இன்னும் உயிரோட இருக்கேன், நீங்க எல்லாரும் வெயிட் பண்ணுங்கடா என்னோட அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறவனை பாப்பாரா, அவன் என்னடா நல்லா கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருப்பான். அதை பார்த்த உடனே டக்குனு தன்னோட கத்தியில கைய வைப்பாரா, என்னோட டிசிப்ளான நீ, நான் சொல்லி தந்த எல்லாத்தையும் கத்துக்கிட்ட நீ ஒவ்வொரு துரோகியையும் கண்டுபிடிச்சு அவனை கொலை பண்ணி இந்த மாஸ்டருக்காக பழி வாங்கணும் அதானே மாஸ்டர் அப்படின்னு கேட்பான். ஆனா நான் இதை உன்கிட்ட தடவையா இன்னைக்கு தானேப்பா சொல்றேன், எப்படி உனக்கு இதை பத்தி ஏற்கனவே தெரிஞ்சிருக்குன்னு. போங்க மாஸ்டர், நீங்க இதை 1000 தடவைக்கு மேல சொல்லிட்டீங்க, அது மட்டும் கிடையாது இன்னைக்கே நீங்க இதை பல தடவைக்கு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லுவான். ஓ அப்படியா, சொல்லியிருப்பேனா என்ன, சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும் செல்லம், நீ இந்த மாஸ்டருக்காக இவனுங்க எல்லாரையும் தேடி கண்டுபிடிச்சு பழி வாங்கினதுக்கு அப்புறம் என்ன பண்ண போற, அடுத்த வாழ்க்கையில அடுத்த கட்டமா நீ எந்த இடத்துக்கு போக போறன்னு கேட்கும் போது, மாஸ்டர் நல்லா கவனமா கேளுங்க, நான் ஒரு பெரிய டம்ப்ளிங் கடையை உருவாக்கி அதுல நல்லா பெரிய பெரிய ஜம்போ டம்ப்ளிங்ஸா போட்டு அதை நானே சாப்பிட போறேன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவானா. டக்குன்னு தன்னோட கத்தியை வெளில எடுப்பாரு. அப்படி ஒரு கோலை சொல்லுவான். ஆனா நான் அப்படி பண்ணுவேனா, கிடையாது. நான் அந்த ஹெவன்லி டிஸ்ட்ரக்ஷன் செக்டர் மறுபடியும் அதோட குளோரிக்கு எடுத்துட்டு போய் இந்த முறிமையை கலக்குன்னு கலக்க போறேன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவான். இது கேட்டோன்னே அவரும் என்னோட டிசிப்ளினா இப்படிதான்டா இருக்கணும், இப்படிதான் நீ இருப்ப, அடுத்த ஹெவன்லி டிஸ்ட்ராயர் நீ தாண்டா அப்படின்னு சொல்லி சிரிக்க ஆரம்பிச்சு டக்குன்னு சைலண்ட் ஆயிடுவாரு. இப்ப கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, காங்ரியோங் நான் உனக்கு என்னோட எல்லா டெக்னிக்ஸையும் சொல்லி கொடுத்துட்டேன். இப்ப என் மனசுக்குள்ள பூட்டி வச்சிருந்த அந்த கதையை நான் உன்கிட்ட சொல்ல போறேன். எனக்கு என்ன துரோகம் நடந்திருக்குன்றத நீயும் கேட்டுக்கோ, நான் இன்னொரு தடவை சொல்ல மாட்டேன், அதனால கவனமா கேட்டுக்கோன்னு மறுபடியும் கதையை முதல்ல இருந்து ஆரம்பிப்பாரு. முன்னொரு காலத்துல அப்படின்னு இதுவே ரிப்பீட் மோட்ல மறுபடியும் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இவங்க மாஸ்டரும் இறந்து போயிடுவாரு. இவங்க மாஸ்டர் இறந்து போனதுக்கு அப்புறம் நம்ம காங்ரியோங் அவன் கையில கிடைக்கிற எல்லா வெப்பன்ஸை எடுத்துக்கிட்டு நேரா இவங்க மாஸ்டருக்காக பழி வாங்குறதுக்காக ஊருக்குள்ள போவான். ஹியோல்பி, குவியோங், மார்க் சேப்பியோங், குவான்சா நீங்க எங்க இருந்தாலும் சரி, நான் காங்ரியோங் உங்களை தேடி கண்டுபிடிச்சு என் மாஸ்டருக்கு பண்ண துரோகத்துக்காக உங்க எல்லாரையும் கண்டுபிடிச்சு உங்களை கொல்லல, நான் காங்ரியோங் கிடையாதுரா அப்படின்னு நல்லா கோவத்தோட சொல்லுவானா. அப்ப பக்கத்துல டம்ப்ளிங் வைக்கிற அந்த பொண்ணு சொல்லும், அவங்களாம் செத்து போயிட்டாங்க அப்படின்னு. என்னது, என்ன சொன்னீங்க, செத்து போயிட்டாங்களா, யாரு அப்படின்னு கேட்கும்போது, இப்ப நீ சொன்னியே அவங்க 4 பேரும் 4 ஹெவன்லி கிங்ஸ் தானே, ஹெவன்லி டிஸ்ட்ரக்ஷன் செக்ட்னு ஒன்று இருந்துச்சு தானே, அவங்க எல்லாருமே இவங்க மாஸ்டர் போனதுக்கு அப்புறம் அடுத்த லீடர் யாரு அப்படின்னு சொல்லி ஒரு சண்டை போட்டு 4 பேரும் அடிச்சுக்கிட்டு 4 பேருமே செத்து போயிட்டாங்க. அவங்க செத்து போனதுக்கு அப்புறம் அந்த ஹெவன்லி டிஸ்ட்ரக்ஷன் செக்டுமே இல்லாம போயிடுச்சு. அது நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நடந்தது. இருந்தாலும் அதை பத்தி இப்பயும் கூட நிறைய பேருக்கு தெரியும். உனக்கு இதை பத்தி தெரியாதான்னு அந்த பொண்ணு அப்படியே கலாய்ச்சிட்டு அந்த பாட்டுக்கு போகும். இதை கேட்டதும் நம்ம காங்ரியோங்க்கு ஒரு பேரதிர்ச்சி. என்னது, செத்துட்டானுங்களா, அப்ப என்னோட மாஸ்டரோட ஆசை, என்னோட ஹீரோக்கான வாழ்க்கை, என்னோட சரித்திரம் எல்லாமே தரித்திரமா போக போதா, ஆமா இந்த மான்ஹாவோட நிலைமை அப்படின்னு எல்லாத்த பத்தியும் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப இதுதான் இனிஷியல் ஸ்டோரி. இப்ப இதுக்கப்புறம் தான் கதையே ஆரம்பிக்க போகுது. இப்போ ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஜெயில இருந்து ஒருத்தனை வெளில அனுப்புவாங்க. இன்னைக்குதான் உன்னை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஒழுங்கா எந்த தப்பும் பண்ணாம இரு, உனக்கு போறதுக்கு ஏதாவது இடம் இருக்கா, ஏன்னா உன்ன மாதிரி கில்டான ஆளுங்க எல்லாருமே ஒரு நோபல் ஃபேமிலிக்கு அட்லீஸ்ட் பாடி கார்டாவது இருக்கலாம், அதுக்காவது உனக்கு விருப்பம் இருக்கான்னு கேட்கும்போது, அதெல்லாம் எனக்கு தேவையில்ல, நான் மார்ஷியல் ஆர்ட்ஸை இனிமேல் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போவான். இந்த அந்த பையன் தானே, இவன் கூட அந்த அயன் ஹார்ஸ் பேண்டிட்ஸ் எல்லாத்தையும் ஒரே நாள்ல காலி பண்ணிட்டானே அவன் தானே அப்படின்னு சொல்லி இன்னொரு பாடி கார்டு கேட்பாரு. அப்ப அந்த பாடி கார்டும், ஆமா இது எல்லாத்தையும் பண்ணதுக்காக அவனுக்கு உண்மையிலே ரிவார்ட் தான் கொடுத்துருக்கணும், ஆனா
அவன் ரொம்ப கோவத்துல இருந்ததுனாலையும் அவன் யார் அடிக்கிறோனே தெரியாம அடிச்சதுனாலையும் அதுக்கப்புறம் போன நம்ம பாடி கார்ட்ஸையுமே அவன் நிறைய பேரை அடிச்சுட்டான். அந்த ஒரு காரணத்தினாலதான் இவனை ஜெயில போட்டாங்க. இந்த ஒரு இருந்தாலும் இவன் இதுக்கு முன்னாடி நிறைய நல்லது பண்ணியிருக்கான், அந்த பேண்டிட்ஸ் எல்லாத்தையும் இவன் புடிச்சிட்டான் அப்படின்றதுனாலதான் வெறும் ஜெயில மட்டும் போட்டுட்டு இவனை அப்படியே விட்டுட்டாங்க. இல்லைன்னா இவனுக்கு தூக்கு தண்டனை தான் கொடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப உடனே பக்கத்துல இருக்கிறவன் கேட்பாரு, ஆனா இவனை பாக்குறதுக்கு ரொம்ப சின்ன பையன் மாதிரி தெரியறானேன்னு சொல்லும் போது, மார்ஷியல் ஆர்ட்ஸ்ன்றதும் கல்வி மாதிரி தான். இதுல ஒழுக்கம் இல்லாம இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த மாதிரி தான் போகும். நான் இதுக்கு முன்னாடி எத்தனை இந்த மாதிரி ஜீனியஸை பார்த்திருக்கேன்னு உனக்கு தெரியுமா? இந்த மாதிரி ஜீனியஸ் எல்லாருமே ஒழுங்கான டைரக்ஷன் இல்லாம கடைசியில ஜெயில கிரிமினலா தான் வந்து இருப்பாங்க. இவனுக்கு வாழ்க்கை என்ன கொடுக்க போகுது அப்படின்றது யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவான். இப்ப இந்த இடத்துக்கு டம்ப்ளிங் கொடுக்கறதுக்காக ஒருத்தன் வந்திருப்பான் அந்த காட்ஸுக்கு. இதை பார்த்த உடனே பேசாம நம்மளும் டம்ப்ளிங் சாப்பிட போலாமா அப்படின்னு யோசிச்சு இந்த ஜீனியஸும் நேரா கிளம்பி டம்ப்ளிங் சாப்பிடறதுக்கு போயிருப்பான் பக்கத்துல இருக்கிற கடைக்கு. இப்ப இந்த இடத்துல ஏற்கனவே ஒரு பொண்ணும் 2 காட்ஸும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப இந்த இடத்துக்கு புதுசா ஒரு மொட்டையோட குரூப்பும் வருவானுங்க. அவனுங்களை பார்த்ததும் இந்த பொண்ணும் அந்த காட்ஸும் உடனே அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிருவாங்க. இப்ப இந்த மொட்டையும் அவங்களை ஃபாலோ பண்ணிட்டு போவானுங்க. அப்படி போறப்ப நம்ம ஜீனியை சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார்ல, அவரோட அந்த டேபிள லைட்டா தட்டி விட்டுருவானுங்க. உடனே அந்த டம்ப்ளிங் கீழே போயிடும். இப்ப உடனே அந்த ஜீனியஸும் திரும்பி, டேய் மொட்டை, என் டம்ப்ளிங்குக்கு பதில் என்னடா அப்படின்னு கேட்பானா. இப்ப உடனே அவனுங்களும் கோவப்படுவானுங்க. ஆனாலும் அந்த மொட்டை அதெல்லாம் பார்த்து கண்டுக்காதீங்க, அவனுக்கு என்ன காசு கேட்கறானோ அந்த காசை கொடுத்துட்டு வந்துருங்கன்னு சொல்லி எல்லாரும் அந்த காசை கொடுத்துட்டு போயிருவானுங்க. இப்ப இதுக்கு முன்னாடி அந்த பொண்ணோட குரூப் இருந்துச்சுல, அவங்க டம்ப்ளிங்க ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. ஆனா அதை வாங்கிக்காம போயிருப்பாங்க. காசும் கட்டிட்டாங்களே, இப்படி வாங்காம போயிட்டாங்களே அந்த மேனேஜர் அம்மா சொன்ன உடனே அந்த இடத்துக்கு அந்த டம்ப்ளிங்க டெலிவர் பண்ணவா வருவான். வந்துட்டு, ஓ இதை வச்சுட்டு போயிட்டாங்களா, சரி நான் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவனும் கிளம்புவான். இப்ப இந்த ஒரு இடத்துல பார்த்தா இந்த மொட்டையோட குரூப் அந்த பொண்ணோட குரூப்பை ஃபாலோ பண்ணிட்டு போய் அந்த 2 காட்ஸையுமே அடிச்சிருப்பானுங்க. அவனுங்களுக்கு ரத்தம் வந்துகிட்டு இருக்கும். இந்த மொட்டையும் சொல்லுவான், இன்னைக்கு மட்டும் நீ கிடைக்காம போயிருந்தீனா நீ செத்துட்டு தான் நான் நினைச்சிருப்பேன், ஆனா கரெக்டா கிடைச்சிட்ட, ஏன்னா எனக்கு கொஞ்சம் லக்கியான நாள்னு நினைக்கிறேன் அப்படின்னு. இப்ப இந்த இடத்துக்கு நம்ம டம்ப்ளிங்க கொடுக்குறவர் அந்த இடத்துக்கு வந்து, அப்பாடியோ ஒரு வழியா வந்துட்டேன்பா, உங்களை கண்டுபிடிச்சிட்டேன், ஏங்க டம்ப்ளிங் ஆர்டர் பண்ணா நீங்க பாட்டுக்கு வாங்காம போயிட்டீங்களே, அதனாலதான் கொடுக்கறதுக்காக வந்தேன், இந்தாங்க டெலிவரி முடிஞ்சிருச்சு நான் கிளம்புறேன்னா அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு கிளம்புவான். உடனே இந்த மொட்டையோட ஆளுங்களும், டேய் எங்க போற, என்ன சாகர மாதிரி எதுவும் கனவு கண்டியா அப்படின்னு உடனே அவனை வெட்டுறதுக்காக போவானுங்க. டக்குன்னு பார்த்தா அவன் மூஞ்சியில வந்து ஒரு காயின் வந்து படும், அவனோட மூக்கிலே அடிச்சு உடனே கீழே விழுந்துருவான். யாருன்னு பார்த்தா நம்ம ஜீனியஸ் அவனை காப்பாத்துறதுக்காக காயினை தூக்கி போடுறேன்னு அவன் மேலே தூக்கி போடுவான். இப்ப ஏற்கனவே இந்த ஜீனியஸ் இவனுங்க சில்லறை கொடுத்துட்டு போயிருப்பானுங்கல்ல, அந்த எல்லா காயின்ஸையும் அப்படியே அவனுங்க மேல ரொம்ப வேகமா த்ரோ பண்ணுவான். எல்லாத்துல இருந்து அவனுங்க ஈஸியா தப்பிச்சிருவானுங்க. இப்ப எல்லாரும் சண்டை போடுறதுக்காக வருவானுங்க, ஏன்னா இவனை பார்த்து ரொம்ப கோவமாயிருவானுங்க. இப்ப ஃபர்ஸ்ட் அந்த மொட்டையும் இவனை பார்த்தா கொஞ்சம் சின்ன பையன் மாதிரி தெரியறான், இருந்தாலும் கொஞ்சம் டஃப்பான ஆள் மாதிரி தெரியறான். நானே இவனை பாத்துக்கிறேன் அப்படின்னு முன்னாடி போவான். உடனே அந்த ஜீனியஸும் சொல்லுவான், நீங்க தனித்தனியாலாம் வரணும்னு அவசியம் இல்ல, மொத்தமா வந்தாலும் சரி எல்லாரையும் நான் சமாளிப்பேன் அப்படின்னு. உடனே அந்த மொட்டை தான் ஃபர்ஸ்ட் சண்டை போட வருவானா, அந்த மொட்டையோட வயிற்றிலே ஒரு பஞ்சு, அடுத்து அவனோட தாடைக்கு அடுத்த பஞ்சு, அந்த பஞ்சுக்கு அந்த மொட்டை அப்படியே பின்னாடி போவான். இப்போ உடனே சடனா திரும்பி அடுத்து அப்படின்னு சொல்லுவான் நம்ம சிங்மிங்கோட டைலாக். ஆனா அந்த மொட்டை கீழே விழுந்திருக்க மாட்டான். அவனோட கையெடுத்து இவனோட தலைமையில வச்சுட்டு, என்ன நல்லாதான் பஞ்ச் பண்ற, ஆனா இந்த பஞ்செல்லாம் என்ன அடிக்கிறதுக்கு பத்தாது, நீ இந்த மைட்டியான ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட் டைமண்ட் பாடின்னு சொல்லுவாங்க, அவனை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா, அது நான் தான் அப்படின்னு சொல்லி அந்த பையனோட முதுகு அப்படியே பிடிச்சி அவனை அப்படியே உடச்சு கீழே போட்டுருவான். அவ்வளவுதான். இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற நம்ம டம்ப்ளிங் டெலிவரி காய் உடனே எந்திரிச்சு, ஏன்பா நீங்க எல்லாரும் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னா அந்த பையன்கிட்ட பேசி அனுப்பிச்சு வச்சிருக்கலாம்ல, அவனை போய் ஏன் இப்படி இந்த மாதிரி அடிக்கிறீங்க, அதுவும் பாவம் அப்பாவி பையனா இருக்கான், அவனை போய் அடிச்சுட்டு அதை பார்த்து வேற சிரிக்க வேற செய்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு அந்த பொண்ணோட காட்சை திரும்பி பார்த்து, ஏங்க நாங்க இவனுக்கு வந்து பாடம் கத்து கொடுக்கலாம்னு நினைக்கிறேன், நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்க போறீங்களா அப்படின்னு கேட்பான். இல்ல அவங்களுக்கு எங்களுக்கு சம்பந்தம் கிடையாதுன்னு சொல்லுவானுங்களா. இப்ப இவனுங்களும் சண்டை போட வருவானுங்க. ஆனா அந்த காயின்ஸ் எடுத்து இப்ப இவன் தூக்கி போடுவான். அந்த அடிக்கு அவனுங்க உடனே மயக்கமாயிருவானுங்க. இத அவனுங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டானுங்க. இப்ப நம்ம டம்ப்ளிங் மறுபடியும் அந்த காட்சை திரும்பி பார்த்து, ஏங்க நான் உங்க ஃப்ரெண்ட்ஸை ஒன்னும் அடிச்சா நீங்க ஒன்னும் தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களேன்னு கேட்பா. ஏன்பா எந்த விதத்துல நாங்க பாக்குறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தெரிஞ்சோம், நீ எதை பார்த்து அந்த மாதிரி சொல்றேன்னே, இல்ல நான் டம்ப்ளிங்க கொண்டு வரும்போது நீங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள நல்லா ஜாலியா பேசிக்கிட்டு இருந்தீங்களே, எது என் கையில இருக்கிற அந்த ரத்தம் அவன் கையில இருக்கிற கத்தியெல்லாம் பார்த்தா நாங்க ஜாலியா பேசிக்கிட்டு இருந்த மாதிரி உனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. இப்ப நம்ம டம்ப்ளிங் அடிக்கிறதுக்காக கத்தி எடுத்துட்டு எல்லா பக்கம் இருந்து அவனை அட்டாக் பண்ணுவானுங்க. ஆனா அவன் அவனுங்களுக்கு பின்னாடி ஒரே செகண்ட்ல போய் இவனுங்க 2 பேரோட மூஞ்சியை மோதி 2 பேரையுமே காலி பண்ணிடுவான். இப்ப மிச்சம் அந்த டைமண்ட் பாடி மட்டும் தான் இருப்பான். உடனே அவனும் வந்து நம்ம டம்ப்ளிங்க பிடிச்சு உன்னை மொத்தமா நசுக்கிடுறேன் பாருன்னு சொல்லுவான்.
ஆனா அவன் மொத்தமா அவனோட கைய மூடுறதுக்கு முன்னாடியே அவனோட 2 கையையும் பிடிச்சு அதை அப்படியே விலக்கி அவனோட வயித்துல இவன் ஒரு பஞ்சு கொடுப்பான். இந்த ஒரு பஞ்சுக்கு அந்த மொட்டையால மூச்சு விடவே முடியாது. இப்ப நம்ம டம்ப்ளிங்கோ அவனோட கையை மடக்கி, டைமண்ட் பாடின்னு தானே சொன்ன, இப்ப பாருன்னு சொல்லி அட்டாக் பண்றதுக்காக வருவான். உடனே அந்த மட்டையும், தம்பி தம்பி ஒரு நிமிஷம் இருப்பா, நான் சொல்ல வரதை கேளுப்பா அப்படின்னு சொல்லுவான். ஆனா நம்மால் கேட்கவே மாட்டான். ஹெவன்லி டிஸ்ட்ரக்ஷன் ஈவில் நெகேட்டிங் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லி அவனோட வயித்துல ஸ்ட்ராங்கான ஒரு பாம் அட்டாக்கு. இந்த ஒரு அட்டாக்குக்கு பக்கத்துல இருந்த அந்த மலை மொத்தமா வெடிச்சு அது அந்த மொட்டை மேலேயே விழுந்துரும். இப்போ உடனே அந்த மொட்டையை பார்த்து சொல்லுவான், டைமண்ட் பாடி இருக்கிறதுனால கண்டிப்பா நீ இன்னும் கொஞ்ச நேரத்துல முழிச்சிருவ, இருந்தாலும் அந்த கல்லுல இருந்து நீ எந்திரிச்சு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், இனிமேல் வந்ததுக்கு அப்புறமாவது ஒழுங்கான வாழ்க்கையை வாழப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்புவான். ஆனா அந்த காட்ஸ் தான் யோசிப்பானுங்க, அது உண்மையிலே டைமண்ட் பாடியா இருந்தா அவன் கொஞ்ச நேரத்துல எந்திரிச்சிருவான், ஓகே. ஆனா அடிக்க வர்றதுக்கு முன்னாடி அவன் ஏதோ சொன்னானே, ஏதோ ஒண்ணு சொல்ல வந்தான், அதுக்குள்ளே இந்த பக்கியை அடிச்சு புட்டானே, அவனுக்கு உண்மையிலே டைமண்ட் பாடி இல்லைன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. இப்போ உடனே அந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு இது எல்லாத்தையும் பார்த்த உடனே அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா அவன் சொன்ன அந்த பேரு ஹெவன்லி டிஸ்ட்ரக்ஷன், இது ஹெவன்லி டிஸ்ட்ராயரோட அந்த ஒரு டெக்னிக் ஆச்சே, இது எப்படி இவருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப நம்ம டம்ப்ளிங்கும் இதுக்கு முன்னாடி ஒரு ஜீனியஸ் கூட மயக்கம் போட்டு விழுந்து கிடந்தால அவனோட கண்டிஷனை போய் செக் பண்ணுவான். அவன் சாகலன்னு தெரிஞ்ச உடனே தன்னோட கீயை அவனுக்குள்ள இம்பியூ பண்ணி அவன் இன்னொரு 10 நிமிஷத்துல எந்திரிச்சிருவான், எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போவான். இப்போ கடைசியா அந்த காட்ஸை திரும்பி பார்த்து, நீங்க ஒருவேளை மறுபடியும் டம்ப்ளிங் சாப்பிடறதுக்காக கடைக்கு வந்தீங்கன்னா அந்த மேனேஜர் அம்மா கிட்ட நான் இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸே யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிருங்க, இதை எந்த விதத்திலையும் வெளில சொல்லிடாதீங்க, புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவான். உடனே இந்த பொண்ணு வேக வேகமா வந்து, சார் சார் ஒரு நிமிஷம் இருங்க, ஒருவேளை உங்களுக்கு இது பிரச்சனையா இல்லைன்னா உங்களோட பேரை மட்டும் சொல்லிட்டு போறீங்களான்னு கேட்குமா, அது பிரச்சனைங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த இடத்துல இருந்து எஸ் ஆயிடுவான். அதை பார்த்த உடனே இந்த காட்ஸும், ஐயோ லேடி நீங்க ஒன்றும் தப்பா நினைச்சுக்காதீங்க, அந்த பையன் வந்து உங்கள்கிட்ட வேணும்னேலாம் அந்த மாதிரி பேர் சொல்லாமலாம் இல்ல, அவனுக்கு ஏதோ பிரச்சனை போல அதனாலதான் அந்த மாதிரி ஓடிட்டான், நீங்க வந்து தப்பா நினைச்சுக்காதீங்கன்னு சொல்லும் போது இந்த பைத்தியம் என்ன தெரியுமா யோசிக்கும், அவனோட பேரே பிரச்சனைன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம், மாஸ்டர் பிரச்சனை அப்படின்னு அவனை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த பைத்தியத்துக்கா நம்ம காட்ஸா இருக்கோம்னு அவனுங்களும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. இப்ப நம்மளும் நேரா திருப்பி அந்த டம்ப்ளிங் கடைக்கே வந்துருவான். அங்க வந்த உடனே அவனோட மூக்க பார்த்ததும் இந்த மேனேஜர் அம்மா கேட்கும், என்னாச்சு எதுவும் சண்டை கிண்ட போட்டியா அப்படின்னு. அது ஒண்ணும் இல்லைங்க, நான் லைட்டா ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டேனோனே உள்ள டம்ப்ளிங் செய்யற அந்த பொண்ணு வெளில வந்து, ஏ கேங்க்ரியோங் நீ ஏதோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்கும். ஆக்சுவலா இவன் தான் அந்த கேங்க்ரியோங், அதாவது நம்ம ஹெவன்லி டிஸ்ட்ரக்ஷனோட அந்த சிஷிய. இவன் இந்த டம்ப்ளிங் கடையில தான் இப்ப வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்ப இந்த பொண்ணோட பேரு ஏரின், நம்ம ரின்னுனே கூப்பிடுவோம். இப்ப இந்த ரின்னும் நம்மால கூப்பிடுவோம், பக்கத்துல கூப்பிட்டு, என்னாச்சு உன்னோட மூக்கு எப்படி அடிபட்டிருக்குன்னு பாரு, நீ ஒருவேளை சண்டை போட போறீன்னா அட்லீஸ்ட் ஜெயிக்கவாது ட்ரை பண்ணு, நீ எல்லாம் ஒரு ஆம்பளன் வெளில சொல்லிக்கவே சொல்லிக்காத, இதுக்காகவா நீ அந்த டிவைன் ஹெவன்லி டிஸ்ட்ரக்ஷன் வாட்சாமா என்னமோ கத்துக்கிட்ட, இது எல்லாத்தையும் கத்துக்கிட்டு இப்படி கேவலமா அடி வாங்கிட்டு வந்திருக்க, ஒழுங்கா உனக்கு திருப்பி அடிக்க கூட தெரியாதா அப்படின்னு அவனை பார்த்து கேவலமா கேட்டுக்கிட்டு இருக்கோம். சாரி சாரி, அது மாதிரி இல்லாம நான் உண்மையிலே தடுக்கிதாங்க விழுந்துட்டேன், ஏன் நீ நம்ப மாட்டீங்கன்னு நம்ம ஹீரோவும் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருப்பாப்புல. இப்ப இன்னொரு இடத்துல நைட்டு ஒருத்தன் செயின் வச்ச ஒரு ஆளு இன்னும் நிறைய பேரோட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான், ஏற்கனவே நிறைய பேரை போட்டு தள்ளி இருப்பான். உடனே மிச்சம் உயிரோட இருக்கிறவனுங்க இந்த செயின் வச்ச ஆளை பார்த்து கேட்பானுங்க, ஏண்டா நாங்களாம் உன்னோட டீமா இருந்தோம், எங்களையே இந்த மாதிரி பண்றியே, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ற அப்படின்னு கேட்கும்போது, கரெக்ட் நீங்க என்னோட டீமா தான் இருந்தீங்க, ஆனா இது என்னோட வேலை, என்னோட வேலைன்னு வந்துட்டா நான் யாரையும் பார்க்க மாட்டேன்னு சொல்லி தன்னோட செயினை வச்சு ஒருத்தனை கொன்றுவான், மிச்சம் இருக்கிற இன்னொருத்தனையும் கொன்றுவான். அடுத்து பின்னாடி இருந்து ஒருத்தன் தாக்கலான்னு வரும்போது பார்த்தா அவனையும் ஈஸியா ஹிடன் வெப்பன்ஸ் வச்சு தாக்கி அவனையும் போட்டு தள்ளிடுவான். சோ இவன் தான் மோச்சியோங், இவன் ஒரு அசாசின். இவன் அவனோட ஸ்கில்ஸ்க்காக மட்டும் பேர் போனவன் கிடையாது, இவனுக்குன்னு பெருசா எந்த ஒரு எமோஷன்ஸும் கிடையாது. அந்த ஒரு காரணத்தினாலேயே தன்னோட டீமாவே இருந்தாலும் சரி, அவனுக்குன்னு வேலை வந்துருச்சுன்னா அவங்க யாருன்னு பார்க்காம அவங்கள கொன்றுவான். இப்ப இவனுக்கு புதுசா ஒரு வேலை வந்திருக்கு, ஒரு பொண்ணோட போட்டோவை எடுத்துட்டு வந்து ஒரு அம்மா கொடுத்து, இந்த பொண்ணு தன்னோட ஹஸ்பண்ட் பின்னாடி சுத்துறதாகவும் இவங்க 2 பேரும் எங்கேயோ தப்பிச்சு போறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த மியோச்சியோங் கிட்ட சொல்லும், இந்த பொண்ணை போட்டு தள்ள சொல்லி. இப்ப இந்த மியோச்சியோங்கும் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு, இருந்தாலும் ஒரு பொண்ணை கொன்னா அது தனக்கு நல்லா இருக்காது, மேபி நீங்க நிறைய காசு கொடுத்தீங்கன்னா யோசிச்சு பாக்குறேன்னு சொல்லுவான். அந்த பொண்ணு எவ்வளவு காசு வேணாலும் தரேன்னு சொல்லும். இப்ப அடுத்த நாள் நம்ம கோஸ் அவரோட இடத்துல உட்காந்து நல்லா கொட்டாவி விட்டுக்கிட்டு இருப்பாரு. அப்ப அந்த வந்த ஆளுங்க எல்லாரும், வந்த கஸ்டமர்ஸ் எல்லாரும் மிச்ச டம்ப்ளிங்ஸ் வித்துட்டு போயிருப்பாங்களா, அந்த டம்ப்ளிங்ஸ் எடுத்து வாயில போடலாம் ட்ரை பண்ணுவான். உடனே இந்த மேனேஜர் அம்மா வந்து அவன் மண்டை மேலேயே போட்டு, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி சாப்பிடாத அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கும். இப்ப இந்த மேனேஜர் அம்மாவும், நான் வெளில கிளம்புறேன், நான் வரதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புவோம். போறப்ப நம்மளும் சொல்லுவான், போயிட்டு வாங்க பாட்டி அப்படின்னு, என்னைய பாட்டின்னு சொல்லாத,
ஒண்ணு மேனேஜர்னு கூப்பிடு, இல்லனா அக்கான்னு கூப்பிடு, இந்த மாதிரி பாட்டின்னு சொல்ற வேலைலாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லி திட்டி தான் அனுப்பும். இப்ப இந்த மேனேஜர் அம்மா போனதுக்கு அப்புறம் அடுத்த ஆர்டர்ஸ்லாம் வந்துருமா. இந்த ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் டெலிவர் பண்றதுக்காக நம்ம கோசுவும் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நேரா ஊருக்குள்ள போயிருப்பான். அங்க மிச்சம் இருக்கிற ஆர்டர்லாம் முடிச்ச உடனே அப்பதான் நம்ம மேனேஜர் அம்மாவை பாப்பான். பார்த்த உடனே ஐயோ இந்த மேனேஜர் அம்மாவா, இது என்னைய பார்த்தாலே செருப்பால அடிக்குமே, அந்த பக்கமா போயிருவோம் அப்படின்னு சொல்லி அந்த பக்கமா போயிருவான். இப்ப ஒரு ரிவர் சைட்ல ஒரு ஹோட்டல் இருக்கும். இந்த ஒரு ஹோட்டல்ல இந்த மியூச்சியோங்க ஒரு அசாசின் பண்ணணும்னு சொல்லி ஒரு பொண்ணோட போட்டோ வச்சிருந்தால, அந்த பொண்ணும் அந்த அம்மாவோட ஹஸ்பண்டும் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப லவ்வர்ஸ்குள்ள பேசுற மாதிரி பேசுவாங்க. இது எல்லாத்தையும் பக்கத்து டேபிள்ல உட்காந்துதான் இந்த மியூச்சியம் கேட்டுக்கிட்டு இருப்பான். அவனுக்கு ரொம்ப கிரிஞ்சா இருக்கும், ஏன்னா லவ்வர்ஸ்குள்ள பேசினா அப்படிதான் இருக்கும். இப்ப உடனே இந்த பொண்ணை எப்படி கொள்றதுன்னு யோசிப்பான். இந்த பொண்ணுக்காக தன்னோட செயின்ஸை யூஸ் பண்ணணுமான்னு யோசிச்சுட்டு வேணான்னு முடிவு பண்ணி தன்னோட பாய்சன் நீடில்ஸை யூஸ் பண்ணலான்னு தன்னோட வாயில இருந்து இந்த பொண்ணை நோக்கி எய்ம் பண்ணுவான். ஆனா டக்குன்னு பார்த்தா இந்த பாய்சன் நீடில எவ்வளவு ஒருத்தன் அவனோட வாயில இருந்தே புடுங்கி எடுத்துருவான். யாருன்னு பார்த்தா நம்ம கோசு. உடனே இவனை பார்த்து, எனக்கு தெரியும் நீ அப்பையில இருந்து மர்டரஸ் இன்டென்ட்டை விட்டுக்கிட்டே இருக்க, நீ ஒரு அசாசின் தானே, எனக்கு தெரியும் நீ தாண்டா அது அப்படின்னு டக்குன்னு இந்த மியூச்சியம் டக்குன்னு ஜர்க் ஆயிருவான். ஏன்னா இந்த உருண்டை எப்ப வந்துச்சுன்னு அவனுக்கு தெரியவே தெரியாதான். இவன் பக்கத்துல வந்ததை அவனால கெஸ் பண்ணவே முடியல. யார் அந்த உருண்டை அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பான். இருந்தாலும் இவனை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம கோசு பார்க்காத நேரத்துல இந்த செயின்ஸை அவனை நோக்கி தூக்கி போடுவான். ஆனா அந்த செயின்ஸை பார்க்காமயே அவனோட பாடி தானாவே ரியாக்ட் ஆகி அதை வேற பக்கமா டிஃப்ளெக்ட் பண்ணிடும். இதை அவன் சுத்தமா எதிர்பார்த்திருக்கவே மாட்டான். இப்ப இவங்க எல்லாரும் கிளம்பும் போது அந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு மறுபடியும் நம்ம காங்க பார்த்து முறைச்சுக்கிட்டே போகும். இப்ப இதனாலேயே நம்ம கோசு ஒரு மாதிரி டென்ஷன்லயே இருப்பான். உடனே அந்த செயின்ஸை பிடிச்சு அவனை பக்கத்துல இழுத்து, டேய் உன்னால அந்த அம்மா என்னைய என்னென்னலாம் கழுவி ஊத்த போகுதுன்னு உனக்கு தெரியுமாடான்னு சொல்லி அவனை மண்டை மேலேயே போட்டு மொத்தமா அந்த இடத்தையே உடைச்சிருவான். ரொம்ப கோவத்துல அடிச்சதுனால மொத்த ஹோட்டலையுமே காலி பண்ணிடுவான். இப்ப இங்க இருந்து சர்வே ஆனவங்க எல்லாரும் பக்கத்துல இருக்கிற போட்ல போய் ஏறுவாங்களா. இப்ப தண்ணியில இறங்கின உடனே எல்லா சாயமும் வெளுத்து போயிருமா. நம்ம கோசு பக்கத்துல வந்து சொல்லுவான், அக்கா பாஸ் உங்க மேக்கப் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு. உடனே இந்த அக்கா பாசும், ஐயோ என்னோட பல் செட்டு வேற கீழே விழுந்துருச்சே அப்படின்னு சொல்லி நம்ம கோசுவை போட்டு அடின்னு அடிக்கும். இதெல்லாம் ஒன்னாவதாண்டா, ஏண்டா பிரச்சனைன்னு வச்சா அதை வெளில போய் பண்ண மாட்டியாடா அப்படின்னு. உடனே இந்த அக்கா பாசும் பக்கத்துல திரும்பி அந்த ஹஸ்பண்ட பாக்கும். பார்த்தா அவன் வாழ்க்கையே இடிஞ்சு போன மாதிரி உட்கார்ந்து இருப்பான். உடனே நம்ம ஹீரோ வந்து பக்கத்துல கேட்பான், ப்ளீஸ் ப்ளீஸ் ரென் கிட்ட மட்டும் இதை பத்தி சொல்லிடாதீங்களே, நான் மார்ஷியல் ஆர்ட்ஸ் யூஸ் பண்ணது அப்படின்னு சொல்லும் போது இந்த அக்கா பாஸ், இல்லடா நான் இதை கண்டிப்பா விட மாட்டேன்டா, உன்னைய பத்தி போட்டு தர போறேன் அப்படின்னு. வெயிட் பண்ணுங்க, என்கிட்ட ஒரு ஒயின் இருக்கு, அந்த ஒயினை குடிக்கிறீங்களா அப்படின்னு. இங்க ஏதாவது நடந்துச்சா, இங்க ஏதோ நடந்த மாதிரி எனக்கு தெரியலையே, வா வீட்டுக்கு போவோன்னு உடனே ரெண்டு பேரும் கிளம்பிடுங்க. இப்ப நம்மளுக்கு அடுத்து பீவிச்சிங் பேண்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கொடூரமான குரூப்பை பத்தி காட்ட போறாங்க. இந்த குரூப் எல்லாருமே டிராப் செட் பண்றதுல கை தேர்ந்தவங்க. இப்ப கூட ஒரு எலியை பிடிக்கிறதுக்காக ஒரு பெரிய டிராப்பையே செட் பண்ணிருப்பாங்க. அதுவும் 10 அடியில ஒரு பள்ளத்தை தோண்டி அந்த எலிக்காக ஒரு பொறி வச்சு அந்த எலியையும் பிடிச்சிருவாங்க. இந்த எலியை பிடிச்சத உடனே பார்த்த உடனே சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும், இந்த எலியை பிடிக்கிறதுக்கு எங்க அக்கா எவ்வளவு அருமையான ஒரு திட்டத்தை போட்டிருக்காங்க, இந்த டிராப்பெல்லாம் எங்க அக்காவால மட்டும்தான் செய்ய முடியும் அப்படின்னு பெருமைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. பக்கத்துல ஒரு பொண்ணு என்னன்னா ஒரு சின்ன கூடையை வச்சு அதை வச்சே ஒரு எலியை பிடிச்சிரும். இந்த கூடையே பத்தாதா அப்படின்னு கேட்கும். இது எல்லாத்தையும் அந்த தலைவி பாத்துரும். பார்த்துட்டு, என்னையே கலாய்க்கிறியான்னு சொல்லி அவளை போட்டு மொத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஆக்சுவலா இந்த தலைவியோட பேரு ஹியூக்லான். இவளே ஒரு ஆர்டிஸ்ட்னு சொல்லிக்கிடுவாளா. ஏன்னா இவ செட் பண்ற டிராப் எல்லாமே ஒரு ஓவியமா. இப்ப இவங்களோட அடுத்த டார்கெட் நியூ டாங். அவனை ப்ரூட்டல் ஸ்குவாட்னு சொல்லுவாங்க. இவன் கோல்டன் டிராகன் கில்டு அப்படின்னு சொல்லி ஒரு கில்டுக்கு போயிட்டு அவங்கள காப்பாத்துறேன்னு சொல்லி அவங்க கூடவே இருந்து அவங்க காசு எல்லாத்தையுமே திருட ஆரம்பிச்சிருக்கான். இவனை தடுக்கிறதுக்காக அந்த கில்டு என்னென்னமோ பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க யாராலையுமே ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த ஒரு காரணத்தினாலதான் இந்த பொண்ணு கிட்ட இந்த மிஷன் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த பொண்ணும் இது எல்லாத்தையும் நான் ஈஸியா பண்ணிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனா இதால உருப்படியான ஒரு டிராப்ப பண்ணிருக்கவே முடியாது. அதனால இவனை பண்றதுக்கு என்ன பண்ணலாம், அதாவது இவனை பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு இதுவும் என்னென்னமோ யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். சோ அப்படிதான் இப்ப ரீசெண்டா ஒரு டிராப்ப பில்ட் பண்ணிருக்கோம். அது ஒரு பிரிட்ஜ். ஃபைனல் டச் அப்பலாம் முடிச்ச உடனே அவ்வளவுதான் டிராப் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும். ஆக்சுவலா இந்த பிரிட்ஜ் இருக்குல்ல, இதை பாக்குறதுக்கு ரொம்ப அப்படியே ஸ்ட்ராங்கான பிரிட்ஜ் மாதிரி தெரியலாம். ஆனா அவ்வளவு ஸ்ட்ராங்கான பிரிட்ஜ் கிடையாதான். ஏன்னா எல்லாமே ஒட்ட வச்ச மாதிரியான ஒரு பிரிட்ஜ் தானே இது. ஒரு சின்ன அணில் போய் இது மேல உட்கார்ந்தா கூட போதும், இந்த பிரிட்ஜ் அப்படியே மொததான் கீழே விழுந்துருமா. அந்த மாதிரி தான் ஒரு சூப்பரான ஆர்ட்டை இது உருவாக்கி இருக்கு. உடனே இதை பத்தி இதுவே பெருமைப்பட்டுக்கிறோமா, பக்கத்துல இருக்கிற பக்கிங்கெல்லாம் அப்படியே கைத்தட்ட ஆரம்பிச்சிருங்க. அதெல்லாம் ஓகே. நம்ம டார்கெட் இந்த வழியா எத்தனை மணிக்கு வருவான் அப்படின்னு வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 8 மணிக்கு வருவான். கவலைப்படாதீங்க, இன்னொரு 10 நிமிஷத்துல இந்த இடத்துல வந்துருவான் அப்படின்னு சொல்லி அதுங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. டக்குன்னு பார்த்தா நம்ம கோசு அந்த பிரிட்ஜ் மேல ஏறி இந்த பக்கமா ஓடிடுவான். அவன் ஓடினதே இதுங்க பாத்துருக்காதுங்க. என்னாச்சு, ஏதோ ஒண்ணு ஓடின மாதிரி இருக்கே, ஏதோ பன்னிக்குட்டி ஏதோ ஓடுனுச்சோ. ஆனா வெயிட் பண்ணு, பன்னிக்குட்டி ஓடினா இந்த பிரிட்ஜ் கொலாப்ஸ் ஆயிருக்கணுமே, எப்படி, ஒருவேளை ஜாயிண்ட் தான் ஏதாவது தப்பா போயிடுச்சோ, இரு செக் பண்ணி பாத்துருவோம்னு சொல்லி இந்த பக்கியே போய் அந்த பிரிட்ஜ் மேல கால வைக்கும்.
காலை வச்ச வேகத்துல அந்த பிரிட்ஜ் உடனே உடைய ஆரம்பிச்சிரும். ஐயோ, கொலை பண்ண வந்த இடத்துல என்னையே காப்பாத்த வேண்டியதா போச்சே. ஆமா, இந்த மாதிரி விட்டுறாதீங்கம்மா, உங்க அக்கா மேல இருக்க கோவத்துல எதுவும் பழி வாங்கிறாதீங்கம்மா, தூக்குங்கம்மா அப்படின்னு சொல்லி அவங்க ஆளுங்க கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கோம். இப்ப உண்மையிலே இந்த இடத்துக்கு அந்த நியூ டாங் வருவான். வந்துட்டு இதுங்க பண்ற கோமாளித்தனத்தை பார்த்துட்டு அவன் அந்த பக்கமா போயிருவான். இப்ப நம்மால டெலிவர் பண்ண போனது ஒரு மாங்குக்கு அந்த மாங்குக்கும் போயிட்டு எல்லா டம்ப்ளிங்ஸையும் கொடுத்துட்டு அவன்கிட்ட இருந்து காசும் வாங்கிடுவான். ஆக்சுவலா இந்த மாங்கு வெளியில இருக்கிற ஆளுங்க எல்லார்கிட்டையும் விரதத்துல இருக்கேன்னு சொல்லி வச்சிருப்பாரு. ஆனா இந்த மாதிரி சைட்ல டம்ப்ளிங்ஸ் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு. கேட்டா விரதத்துல இருக்கேன்னு சொல்லிக்கிறது, அவ்வளவுதான். இப்ப நம்ம ஹீரோவும் டம்ப்ளிங்ஸ் எல்லாம் கொடுத்து முடிச்ச உடனே திருப்பி அவனோட வழிக்கு அவனோட வீட்டுக்கு திரும்பி போக ஆரம்பிச்சிருவான். இப்ப திரும்பி போற வழியில அடுத்த ட்ராப்பை செட் பண்ணி வச்சிருப்பா நம்ம லானக்கா. இந்த ஒரு ட்ராப் இன்னும் பக்காவான ட்ராப்பா. இந்த ட்ராப்பை கண்டே பிடிக்க முடியாது, இந்த ட்ராப்ல மாட்டினா அவன் சட்னி தான் அப்படின்னு கரெக்டா ட்ராப்பை செட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ உடனே இந்த அக்காவோட அசிஸ்டன்ட் ஒண்ணு வந்து, அக்கா ஒருவேளை அந்த பிரிட்ஜில முதல்ல ஓடுனது ஒரு பன்னிக்குட்டியா இல்லாம ஒரு கோசுவா இருந்திருந்தா, அந்த ஒரு காரணத்தினாலதான் அந்த பிரிட்ஜ் மேல அவங்க ரொம்ப வேகமா ஓடி இருந்தா, இப்படி இருந்தா என்னக்கா பண்றது, யோசிச்சு பாருங்களேன்க்கா அப்படின்னு சொல்லி அவளை பார்த்து கேப்பா. உடனே இந்த லானக்கா அவளோட மூஞ்சிலேயே இதை தெளிச்சு விட்டுட்டு, நான் எத்தனை தடவை சொல்றது, இந்த மாதிரி கோசுன்லாம் யாருமே கிடையாது, இந்த மாதிரி மார்ஷியல் ஆர்ட்ஸ் பத்தி இவங்களாம் கதை தான் கட்டி விட்டுருக்காங்க, நம்ம எல்லாரும் ஆர்கிடெக்ட்ஸ், உங்களுக்கு இதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு நேரம் இருந்துச்சுன்னா அதுக்கு பதிலாக ஒரு 4 ட்ராப்பை யோசிக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்ப மறுபடியும் நம்ம கோஸ் அந்த பக்கமா வருவாரு. மறுபடியும் அந்த ட்ராப் மேல அவன் பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருப்பான். அதை பார்த்த உடனே சொத்த மாத்தே அப்படின்னு கத்தும். யாரு, என்கிட்டயா பேசுறீங்கன்னு நுவேடா இக்கடரா அப்படின்னு கூப்பிடும். பார்த்தா நம்மாலு மறுபடியும் வருவான். என்னாச்சு, எதுக்கு என்னை கூப்பிட்டீங்க அப்படின்னு ட்ராப் மேலே ஓடி வருவான். இல்லையே, இது நடக்க கூடாது, என்னாச்சு இது செக் பண்ணி பாப்போன்னு மறுபடியும் ஒரு கல்லை தூக்கி போடும். பார்த்தா அந்த ட்ராப் டக்குன்னு வந்து படார்னு சாத்தும். பாத்தியா, இந்த ட்ராப்ல இந்த மாதிரி காலை வச்சா அவங்க சடார்னு சாத்தி படார்னு சட்னி ஆயிடுவாங்க, எப்படி சூப்பரா போட்டிருக்கேனா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்மளும் எனக்கு தெரியலங்க, ஆனா நல்லா தான் பண்ணிருக்கீங்க அப்படின்னு அவனும் அனுப்பிக்கிட்டு இருப்பான். இப்போ உடனே இது டக்குன்னு கோவப்பட்டு, டேய் யாரா நீ தானே அது ஆரம்பத்துல அந்த பிரிட்ஜ் மேலே ஓடினவன், ஏண்டா இந்த ட்ராப் எல்லாம் செய்யறதுக்கு எங்களுக்கு எவ்வளவு காசு ஆகுதுன்னு உனக்கு தெரியுமா, நீ என்னடா அசால்ட்டா இது மேல எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்க, நாங்க இது எல்லாத்தையுமே அந்த ப்ரூட்டல் ஸ்வாட பிடிக்கிறதுக்காக தான் அவ செட் பண்ணோம் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கோம். இப்ப இந்த இடத்துக்கு மறுபடியும் இந்த நியூ டாங் வந்துருவான். வந்துட்டு, என்னது என்ன பிடிக்கிறதுக்காகவா, இருங்க நீங்க தானே அந்த பிரிட்ஜ் பக்கத்துல கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தது, அப்ப அந்த பிரிட்ஜும் என்ன பிடிக்கிறதுக்காக ட்ராப் எல்லாம் செட் பண்றீங்களா, உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி உடனே உங்களை காலி பண்றதுக்காக வருவான். பார்த்தா இதை பார்த்த உடனே அந்த அக்காவும் அசிஸ்டன்ட்டும் உடனே அந்த இடத்துல இருந்து பறக்காசாயிருங்க. இப்ப இவனும் துரத்திக்கிட்டே வருவான். ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோவை தான் அடிக்கிறதுக்காக வருவான். ஆனா நம்ம ஹீரோ அவனோட ஸ்குவாட்ல இருந்து ஈஸியா டாச் பண்ணிடுவான். நம்ம ஹீரோவும் சொல்லுவான், நீங்க தப்பான ஆளை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன், நான் அவங்களோட ஆளு கிடையாது அப்படின்னு. இருந்தாலும் தன்னோட ஸ்குவாட டாச் பண்ணிட்டான் அப்படின்ற காரணத்துக்காகவே நம்ம ஹீரோவை மறுபடியும் தாக்குவான். ஆனா எல்லா அட்டாக்ஸ்ல இருந்தும் நம்ம கோஸ் அசால்ட்டா தப்பிச்சிருவான். இப்ப ஒரு கட்டத்துல இவன்ட்ட இருந்து தப்பிச்சே ஆகணும்னு சொல்லி கையில ஒரு தட்டு, வாயில ஒரு தட்டு, மூஞ்சியில ஒரு தட்டு, அவன் ஸ்வாட்ல ஒரு தட்டு, 4 தட்டு தட்டி அவனை பறக்க விட்டுட்டு, அவ்வளவுதான் யாரும் பார்க்கல, எஸ்கேப் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து ஓடி போயிடுவான். ஆனா இது எல்லாத்தையுமே அந்த பக்கத்துல இருந்த அந்த குரூப் பார்த்து வச்சிருக்கோம். இப்போ உடனே இந்த பொண்ணும், கோசு கோசு நான் என்ன பண்றது, இப்படி ஆயிட்டேனே அப்படின்னு சொல்லி அது யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு சிம்பாயிடுச்சு. அவ்வளவுதான், நம்ம ரெண்டும் கோசுவும் அந்த கடையிலே உட்காந்து டம்ளிங்க சாப்பிட்டு அதுங்க பாட்டுக்கு சிரிச்சு ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கோங்க. இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து பூத கண்ணாடி வழியா நம்ம லானக்கா பாத்துக்கிட்டு இருக்கோம். பார்த்த உடனே, இந்த பன்னிக்குட்டி என்னைய இம்ப்ரெஸ் பண்ணிட்டு அங்க போய் ஒரு பொண்ணு கூட ஃபிளர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கானா, இவனை சும்மா விட மாட்டேன், அவங்க 2 பேருக்கும் இப்பவே பாரு செட் பண்றேன் ஒரு ட்ராப், இவங்களால தப்பிக்கவே முடியாத ஒரு ட்ராப்பை செட் பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலா கோசுனா நான் என்னன்னு சொல்ல மறந்துட்டேன். கோசுனா என்னன்னா மார்ஷியல் ஆர்ட்ஸ்லயே ரொம்ப தேர்ச்சி பெற்ற ஒரு மாஸ்டர், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மார்ஷியல் மாஸ்டரை தான் கோசுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஹீரோட பேரு காங்க்ரியோங் தான். அவனோட நம்ம கூப்பிடுற பேரா நம்ம கோசு வச்சுக்கலாம். இப்ப நம்மளுக்கு இன்னொரு இடத்த காட்டுவாங்க, ஒரு பழைய பிளாஷ்பேக். இங்க ஒரு 2 சின்ன பசங்க ராக் பேப்பர் சிசர்ஸ் விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா இவங்க 2 பேரும் பிரதர்ஸ். அவங்க அப்பா அம்மா வாங்கின கடனுக்காக யாராவது ஒருத்தரை எடுத்துட்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ராக் பேப்பர் சிசர்ஸ் வச்சு முடிவு பண்ணுவாங்க. அதுல ஒருத்தன் ஜெயிச்ச உடனே அவனை தூக்கிட்டு போயிருவாங்க. அவனும் யோசிப்பான், ஒருவேளை எனக்கு பதிலாக என் தம்பி ஜெயிச்சிருந்தான் அப்படின்னா அப்பயாவது என்னோட வாழ்க்கை இதை விட வித்தியாசமா இருந்திருக்குமான்னு கேட்டா, இல்ல அப்ப என்னோட வாழ்க்கை இதே மாதிரி மோசமா தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவான். இப்ப பிரசன்ட்லயுமே அவனை கைது பண்ணி தான் கூட்டிட்டு போவாங்க. இவன் கூட ஒரு 3 கார்ட்ஸ் இருப்பாங்க. அதுல ஒரு 2 பேர் இவனை போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஹெட் கார்டு நிறுத்த சொன்னோனே தான் அவனுங்க 2 பேர் நிறுத்திட்டு 3 பேரும் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்ப இவன் மறுபடியும் யோசிப்பான். அந்த ஒரு நிமிஷத்துல இருந்து அவங்க பிரதரை ஜெயிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் அவன் ஒரு ராக் பேப்பர் சிசர்ஸ் கேம்ல கூட தோத்ததே கிடையாது. இப்ப அதை பத்தி யோசிச்சுட்டு உடனே எந்திரிச்சு இவங்களை பார்த்து சொல்லுவான், நம்ம ராக் பேப்பர் சிசர்ஸ் விளையாடுவோம், உங்கள யாராவது ஒருத்தர் என்ன ஜெயிச்சிட்டீங்கன்னா கூட உங்க 3 பேரையுமே உயிரோட விட்டுறேன் அப்படின்னு.
இதை கேட்டோடனே அந்த காட்ஸ் பெருசா கண்டுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவனுங்க தான் கைது பண்ணி வச்சிருக்கானுங்க. அவனுங்க கிட்ட போயிட்டு உங்க 3 பேரையும் உயிரோட விட்டுருவேன்னு சொன்னா கண்டிப்பா அவனுங்க பெருசா கண்டுக்க மாட்டானுங்கல்ல. அதுல ஒருத்தன் எந்திரிச்சு வந்து இவனோட கையை உடைக்கலான்னு வருவான். ஆனா டக்குன்னு இவனை சுத்தி செயின்ஸ் வந்து சுத்தி அவனை உடனே மேல இழுத்துரும். பார்த்தா பொதன்னு நிறைய பேர் அங்க வந்து குதிச்சிருவானுங்க. வந்தவனுங்க எல்லாரும் அந்த 2 காட்ஸையும் கொண்டுட்டு அந்த ஹெட் கார்டை மட்டும் விட்டு வச்சிருப்பானுங்க. இப்ப இவனும் அந்த ஹெட் கார்டை பார்க்க போயிட்டு, அச்சச்சோ உன்னை அடிச்சிட்டாங்களா, இருந்தாலும் நீ கொஞ்சம் மோசமான நிலைமையில தான் இருக்க. இப்ப உங்க 3 பேரையும் என்னால உயிரோட விட முடியாது, நீ மட்டும் தான் உயிரோட இருக்க. அதனால நீ ஒருவேளை என்னைய ஜெயிச்சினா நான் கண்டிப்பா உன்னை உயிரோட விட்டுறேன். என்ன சொல்ற, விளையாடுவோமா அப்படின்னு கேட்பான். என்ன விளையாடணும்னு கேட்கும்போது, அதுதான் ராக் பேப்பர் சிசர்ஸ். ஒருவேளை நீ என்னைய ஜெயிச்சிட்டீனா நீ கண்டிப்பா உயிரோட போயிடலாம், நான் சீரியஸா சொல்றேன்னு சொல்லுவான். ஆனா கொஞ்சம் நேரம் கழிச்சு இவனுங்க 3 பேரையுமே மலை மேல இருந்து தூக்கி போட்டுருவான். ஆக்சுவலா அவன் இந்த கேம்லயும் தோத்துட்டான் போல, அதனாலதான் அவனை கொன்னு தூக்கி போட்டுட்டானுங்க. இவனுங்க யாருன்னு கேட்டா இவனுங்க எல்லாரும் ஒயிட் ஸ்கல்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஒயிட் ஸ்கல்ஸ் கொள்ளக்காரனுங்க. இவனுங்க கொள்ளக்காரங்க மட்டும் கிடையாது, ரொம்ப மோசமான கொடூரமான கொலைகளையும் பண்ணக்கூடிய ஆளுங்க தான். இந்த குரூப்போட லீடர் வாங் ஹாக், த ஹேண்ட் ஆஃப் யமா. இவன் ஏதோ ஒரு சின்ன வில்லேஜ்ல இவனை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரூமர் பரவ ஆரம்பிச்சிச்சு. ஆனா இவனை பிடிச்சதா சொல்லப்பட்ட அந்த 3 காட்ஸும் காணாம போன உடனே அந்த ரூமரும் காணாம போயிடுச்சு. இப்ப இந்த வாங் ஹாக்கும் அவனோட குரூப்போட சேர்ந்து ஒரு இடத்துல உட்காந்துருப்பான். ஆக்சுவலா அந்த சின்ன வில்லேஜ்ல இவன் தனியா தான் போயிருப்பானா, போயிட்டு நிறைய குடிச்சிருக்கான். குடிச்சிட்டு குடிக்க கொஞ்ச நேரத்திலேயே அவன் மயக்கம் போட்டு விழுந்திருக்கான். என்னாச்சுன்னு அவனுக்கே தெரியல, ஒரு மாதிரி போதையில இருந்திருக்கான். அதுக்கப்புறம் அவன் கண்ணை முடிச்சு பார்த்தா அவனை பிடிச்சி எங்கேயோ இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அப்பதான் அவனுக்கே தெரிஞ்சிருக்கு அவனை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு. இப்ப உடனே வைஸ் லீடரும் பக்கத்துல வந்து சொல்லுவான், என்ன பாஸ் நீங்க எங்க யாரையாவது கூட கூட்டிட்டு போயிருக்கலாம்ல, இருந்தாலும் உங்களை பிடிச்சிட்டாங்க, அதுவும் த வாங் ஹாக் ஹேண்ட் ஆஃப் யமாவே பிடிச்சிட்டானுங்க, ஒரு 3 பிள்ளைக்கா பசங்கள்ட்ட போய் நீங்க மாட்டிக்கிட்டீங்களேன்னு கேட்கும் போது எங்களுக்கும் ஆச்சரியமா தான் இருக்கு. முன்னாடி மாதிரிலாம் நீங்க இருந்திருந்தீங்கன்னா இந்நேரம் அவனுங்களை தொட விட்டு இருக்கவே மாட்டீங்க, நீங்க இந்த நிலைமைக்கு போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லுவான். உடனே இந்த வாங் ஹாக்கு கோவம் வந்து அவனை பார்த்து கேட்பான், எத்தனை நாளா எனக்கு கீழே நீ வேலை பாக்குறேன்னு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 வருஷம் இருக்கும் பாஸ் அப்படின்னு சொல்லும் போது, 4 வருஷம் ஆகியும் இன்னும் உங்க பாஸ் யாருன்னு உனக்கு புரியவே இல்லையா என்ன, உங்க பாஸ் கிட்டேயே காமெடி பண்றியா, சரி நம்ம ஒரு ராக் பேப்பர் சிசர்ஸ் கேம் விளையாடுவோம், ஒருவேளை நீ ஜெயிச்சிட்டீங்கன்னா நீ தாராளமா என்னோட பிளேஸ்க்கு வந்துடலாம், நீ லீடரா மாறிடலாம் அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்ட உடனே எல்லாரும் ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிடுவாங்க. ஏன்னா அவங்க பாஸை எதிர்த்து இது வரைக்கும் யாருமே ராக் பேப்பர் சிசர்ஸ் கேம்ல ஜெயிச்சதே கிடையாது. ஃபர்ஸ்ட் அந்த லீடரும் காமெடி தான் பண்றான்னு நினைச்சு இந்த வைஸ் லீடரும் ஒரு மாதிரி ஜோக் அடிக்காதீங்கன்னு சொல்லுவான். ஆனா அவனோட கண்ணை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் இவன் சீரியஸா சொல்றான்னு. உடனே பயந்து போறவங்க வைஸ் லீடரு தன்னோட கத்தி எடுக்கலான்னு போவான். பார்த்தா அவனோட ஷீட்ல அந்த கத்தி இருக்காது. அந்த கத்தி அந்த வாங் ஹாக்கோட கையில இருக்கும். அதுல இருந்து ரத்தம் சொட்டிட்டு இருக்கும். என்னாச்சுன்னு பார்த்தா அவனோட கத்தி எடுத்தே அவனே வெட்டி இருப்பான். அங்கேயே அந்த வைஸ் லீடரும் செத்து போயிடுவான். இப்போ உடனே இந்த பாஸும் மத்தவங்களை திரும்பி பார்த்து, ஆமா அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பான். உடனே அவனுங்களும் சொல்லுவானுங்க, கண்டுபிடிச்சிட்டோம் பாஸ், அவன் ஏதோ ஒரு எல்லோ டிராகன் மவுண்டெயின்ல ஏதோ ஒரு நோபல் ஃபேமிலியில ஒரு ஆள் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கானா பாஸ், ஆனா அது இங்க இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கு பாஸ் அப்படின்னு சொல்லுவான். உடனே இவனும் யோசிப்பான், இந்த வாங் ஹாக் கிட்ட இருந்து கோல்ட திருடிட்டு போயிட்டு அதை வச்சு வேற இடத்துல நடிச்சுக்கிட்டு இருக்கானா, அவனால வாழ்ந்துட முடியும்னு நினைக்கிறானா, அவனை தேடி நானே வரேன் அப்படின்னு. இப்ப கரெக்டா நம்ம கோசுவோட இடத்த காட்டுவாங்க. நம்ம கோசுவோட கடையில ஒரு 2 பேர் உட்காந்து இவனுங்களும் ராக் பேப்பர் சிசர்ஸ் கேம் விளையாண்டுகிட்டு இருப்பானுங்க. அதுல ஒருத்தன் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பான், இன்னொருத்தன் தோத்துக்கிட்டே இருப்பான். உடனே அந்த தோத்த ஆளும் கேட்பான், நீ எப்படி ஜெயிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு. உடனே இவனும் சொல்லுவான், மார்ஷியல் ஆர்ட்ஸ் லெவல்ல நம்ம 2 பேருக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு, அதனாலதான் ஜெயிக்கிறேன்னு. இதெல்லாம் அவனால நம்ப முடியாது, ஆனா அதுக்கு காரணம் மார்ஷியல் ஆர்ட்ஸ் தான் அப்படின்னு இவன் புரிய வைப்பான். ஏன் அப்படின்னா இந்த ராக் பேப்பர் சிசர்ஸ் கேம் எல்லாமே ரொம்ப இன்ஸ்டன்ட்ல முடிவாகக்கூடிய ஒரு கேம். ஒருவேளை நீங்க என்ன வைக்க போறீங்கன்றத முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களோட கையை உங்களால மாத்தவே முடியாது. ஆனா மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல ஓரளவு ஸ்கில்டா இருக்கிற ஆளா இருந்தாங்கன்னா அவங்க கரெக்டா ஆப்போனன்ட் என்ன வைக்க போறாங்கன்றத கடைசி நிமிஷத்துல நோட் பண்ணி அதுக்கேற்ற ரிஃப்ளெக்ஸோட தங்களோட கையை உடனே மாத்திடுவாங்க. அப்படி இருக்கிறப்ப தொடர்ந்து அவங்களால ஜெயிச்சுக்கிட்டே இருக்க முடியும். இதெல்லாத்தையும் பேசிட்டு இவங்க கடையில இருந்து போன உடனே நம்ம கோசுவும் அவனோட டம்ப்ளிங் ஆர்டர் டெலிவரி பண்றதுக்காக கிளம்பிடுவான். ஆக்சுவலா நம்ம கோசு இப்ப எந்த இடத்துக்கு தெரியுமா போறான், ஒரு நோபல் ஃபேமிலியை சேர்ந்த லார்ட் நாம் அப்படின்னு ஒருத்தரை பாக்குறதுக்காக. அவன் போயிட்டே இருக்கும்போது கரெக்டா நம்ம ஒயிட் ஸ்கல்ஸை மீட் பண்ணுவான். உடனே அவனுங்க டேய் நில்றா 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 அப்படின்னோடனே நம்ம கோசு வச்சிருக்கிறத ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு, என்னது டம்ப்ளிங்ஸ் மாதிரி தெரியுது, எங்களுக்கும் கொஞ்சம் கொடு, நாங்களும் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு சொல்லுவானுங்க. ஆனா நம்ம கோசு சொல்லிடுவான், இல்ல இது முடியாது, இத ஏற்கனவே ஒருத்தவங்க ஆர்டர் பண்ணிட்டாங்க, என்னால தர முடியாது அப்படின்னு. இதை கேட்டு எல்லாரும் ரொம்ப கோவப்படுவானுங்க. உடனே உங்க பாஸ் அந்த இடத்துக்கு வந்து, ஓ ஒரு சின்ன பையனா, டெலிவரி பையனா இப்படிதான் இருக்கணும், உண்மையிலே உன்னோட கட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சரி நாங்களும் பசியா இருக்கோம், ஆனா உனக்கும் ஆர்டர் டெலிவரி பண்ணணும், அதனால இதை நம்ம ஒரு ஃபேர் கேமா வச்சு முடிச்சுக்கலாம், ராக் பேப்பர் சிசர்ஸ் விளையாடுவோம்,
ஒருவேளை நீ ராக் பேப்பர் சிசர்ஸ்ல ஜெயிச்சிட்டீங்கன்னா நீ பாட்டுக்கு உன்னோட வழியை பார்த்து போகலாம். ஆனா நாங்க ஜெயிச்சிட்டோம், உன்னோட கையையும் எடுத்துக்கிருவோம், அந்த டம்ப்ளிங்ஸையும் எடுத்துக்கிருவோம், ஓகேவா அப்படின்னு கேட்பான். நம்ம ஹீரோவும் உடனே ஓகேன்னு சொல்லி ராக் பேப்பர் சிசர்ஸ்னு சொல்லி கேமா ஆரம்பிப்பானுங்க. ஆனா உடனே நம்ம ஹீரோ ஜெயிச்சிருவான். இத அந்த வாங் ஹாக் கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டான். அப்படியே அசையாம நிப்பான் கொஞ்ச நேரத்துக்கு. நம்ம கோசு அச்சச்சோ டெலிவரிக்கு லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன், டாடா பாய் பாய்னு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவான். இந்த வாங் ஹாக் திரும்பி அவனை புடிச்சிட்டு வாங்கடான்னு உடனே உத்தரவு போடுவான் ரொம்ப கோவத்தோட. இந்த வாங் ஹாக்கும் தன்னோட வாழ்க்கை ஃபுல்லா எந்த கேம்லயும் தோத்ததே கிடையாதுன்னு ரொம்ப ஆணவத்தோட தான் பேசிக்கிட்டு இருந்தான். ஆனா நம்ம கோசுவை ஒரு தடவை பார்த்ததுக்கே அவன் யாருன்றத நம்ம கோசு காட்டிட்டான். இப்ப இந்த வாங் ஹாக்கோட ஆளுங்க நம்ம கோசுவை தேடி கண்டுபிடிச்சாலும் பிரச்சனை நம்ம கோசுவுக்கு கிடையாது, வாங் ஹாக்குக்கு தான். அடுத்து என்ன நடக்க போகுது, நம்ம கோசு இவனை என்ன பண்ண போறான்றத நம்ம அடுத்து வர சாப்டர்ஸ்ல பார்ப்போம். சோ அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனோரா கைஸ், அரிகத்தோ கோசாய்மஸ்.